அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. பொள்ளாச்சி அருகே ஊஞ்ச வேளாண்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் 9 மாணவ மாணவிகள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு பள்ளியில் தண்ணீரால் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு 9 மாணவ மாணவிகள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி அருகே ஊஞ்ச வேளாண்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் தண்ணீர் அருந்திய 9 மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் அவர்கள். முத்துக்குமார், வணக்கம். தற்போது பொள்ளாச்சியில் அரசு பள்ளியில் தண்ணீர் அருந்திய காரணத்தினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மாணவிகளுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களது உடல்நிலை குறித்தும் அங்கு நடைபெற்ற நிகழ்வு குறித்தும் கூடுதல் விவரங்கள் என்ன? கோகிலா, பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி அருகே உள்ள ஊர்ஜவளம்பட்டி கிராமமாகும். இங்க பாத்தீங்கன்னா நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருது. இதுல 150 குழந்தைகள் படிச்சுட்டு வர்றாங்க. 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் படிச்சுட்டு வர்றாங்க. இதுல தற்போது 2 டீச்சர்களும் ஒரு தலைமை ஆசிரியர் மட்டுமே இருக்கிறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகள் மதிய உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற தண்ணீர் தொட்டியில தண்ணீர் குடிச்சிருக்காங்க. அதை குடிக்கிறப்போ குழந்தைகளுக்கு தொண்டை மற்றும் வயிறு வகையில வயிறு வலி, கண்ணெரிச்சல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைமையில ஆசிரியர்கள் அவங்க தெரிவித்து பார்த்துட்டு அவங்க உடனடியாக அவங்களோட பெற்றோர்கள் தகவல் சொல்றாங்க. பெற்றோர்கள் எல்லாருமே வேலைக்கு வர்றாங்க. அவங்களே அவசர பிரிவுல அனுமதிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் பரிசோதிச்சு அவங்களுக்கு உரிய மருத்துவ வேலை செஞ்சிருக்காங்க. தற்போது 9 குழந்தைகள் இருந்த இடத்துல 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவுல சிகிச்சை அதிகம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் பெற்றோர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளை வேலை வாங்குவதாகவும், அதாவது சாப்பாடு பாத்திரங்கள் கழுவுறது இந்த மாதிரி எல்லாம் வேலை வாங்குறாங்க. மேலும் இந்த குழந்தைகளுக்கு முறையான குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்காம இருக்காங்க. அங்க அந்த குழந்தைகள் குடிச்ச தண்ணியில தாசில்தார் சரவணகுமார் இடத்துல விசாரணையில பாத்தீங்கன்னா குளோரோஃபார்ம், அதாவது ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவாங்க, அந்த பவுடர்களை தண்ணியில தெளிச்சிருக்காங்க. தண்ணீர் தெரிச்சதும் இல்லாம தண்ணீர் கலந்து அந்த தண்ணியை வெளியேற்றி தொட்டியை சுத்தம் செய்யாம அதே தண்ணியை குழந்தைகளுக்கு பயன்பாட்டுக்கு வச்சதுனாலதான் குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறதாகவும் போலீஸ் ஆகட்டும் வருவாய்த்துறையினே தெரிவிக்கிறாங்க. தற்போது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ண சுவாமி வருகை தரதா உள்ளிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனையில பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்துட்டு ரொம்ப அளவில் அவங்க இந்த குழந்தைகள் நடத்தி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்கள் கூட குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து வர்றாங்க. இந்த பரபரப்பு இந்த சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார். அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு.